அவருக்கும் வணக்கம். போன வாரம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மோடி வந்தாருன்னா, நமது பிரதமர் மோடி வந்தாருன்னா, நான் கெட் அவுட் மோடின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மேடையில் வந்து பேசியிருக்காரு. அதுக்கு நமது மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து சரியான பதிலடி கொடுத்துருக்காரு. அது அது ஒரு சைடு அந்த ஃபைட்டு போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்காங்களேன். அதை இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் வந்து அரசியலமைப்பு சட்டப்படி பதவி பிரமாணம் எடுத்திருக்காரு. அப்படி பதவி பிரமாணம் எடுத்தவர் ஒரு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து உலக லெவலில் வந்து உலக தலைவராக வலம் வரக்கூடிய ஒரு தலைவரை பார்த்து நான் கெட் அவுட் மோடின்னு சொல்லுவேன், தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா கெட் அவுட் மோடின்னு சொல்லுவேன்னு சொல்லி ஒரு ஒரு பேச்சை வந்து மேடையில் பேசியிருக்காரு, பகிரங்கமாக வந்து பேசியிருக்காரு. ஒரு அரசியலமைப்பில் ஹையஸ்ட் அத்தாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிரதமரை பார்த்து ஒரு மொத்த இந்தியாவுடைய மொத்த ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 30 ஸ்டேட்டு 8 யூனியன் டெரிட்டரி. இந்த 30 ஸ்டேட்டு 8 யூனியன் டெரிட்டரின்னு பார்த்தீங்கன்னா 30 சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க, 30 துணை முதலமைச்சர் இருப்பாங்க, ஏகப்பட்ட மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, 30 கவர்னர் இருப்பாங்க. இவங்க எல்லாத்துக்கும் ஒரே ஆள் வந்து நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான். இந்தியாவுடைய மொத்த பரப்பளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 32,82,763 ஸ்கொயர் கிலோமீட்டர். இந்த டோட்டல் ஏரியாவுக்கும் அவர் தான் பிரைம் மினிஸ்டர். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஸ்டேட்டினுடைய மொத்த ஸ்கொயர் கிலோமீட்டர்லாம் கேட்டிங்கன்னா வெறும் 1,30,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஒன்லி. நீங்கள் அதுக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் வந்து போக முடியுமே தவிர, அதை தாண்டி நீங்கள் அடுத்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் ஒரு சிட்டிசனாக போகலாமே தவிர, ஒரு முதலமைச்சராகவோ துணை முதலமைச்சராக போகணும்னா அந்த ஸ்டேட்டினுடைய பெர்மிஷன் வேணும். இல்லை மத்திய அரசாங்கத்தினுடைய உள்துறை அமைச்சகத்தினுடைய பெர்மிஷன் வேணும். நீ இந்த ஸ்டேட் நாட்டை விட்டு வெளியே போகணும்னாலும் உள்துறை மத்திய அரசாங்கத்தினுடைய உள்துறை அமைச்சகத்தினுடைய பெர்மிஷன் வேணும். அவங்க பாதுகாப்பு வேணும். அவங்க பாதுகாப்பு இல்லாமல் நீங்கள் வெளிநாட்டுக்கு போக முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்க. உங்கள் போலீஸ் ஃபோர்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு எந்த அனுமதியும் உங்களுக்கு கிடையாது. ஒரு சிட்டிசனாக நீங்கள் போகலாம் வரலாம். வெறும் உதயநிதி அப்படின்னா போகலாம் வரலாம், தவிர அதில் வந்து நீங்கள் சாதாரண போயிட்டு வரலாம். ஆனால் துணை முதலமைச்சர் உதயநிதியாக நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கோ அடுத்த ஸ்டேட்டுக்கோ போகணும்னா நீங்கள் இந்திய அரசாங்கத்தினுடைய துணை வேணும், அனுமதி வேண்டும். அதை ஏன் நல்லா புரிஞ்சு வச்சுக்காங்க. உங்களுடைய ஸ்டேட்டினுடைய அளவு வந்து, அதாவது நம்மளுடைய ஸ்டேட்டினுடைய அளவு வந்து 1,30,000 ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ளே தான் உங்களுடைய அதிகாரம். ஆனால் அவருடைய அதிகாரம் பார்த்தீங்கன்னா 32,72,000 சம்திங் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். ஸோ புரிஞ்சுக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பவர் ஒரே ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் மட்டும்தான். அதில் ஏகப்பட்ட விங் இருக்குது. நான் அவங்களுடைய அதிகாரத்தை குறைச்சி மதிப்பிடலை. ஆனால் அரசியலமைப்பு சட்டப்படி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அரசியலமைப்பு சட்டப்படி அவருடைய அதிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் ஆர்மி அவர் கண்ட்ரோலில் இருக்குது, இந்தியன் நேவி ஃபோர்ஸ் அவர் கண்ட்ரோலில் இருக்குது, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அவர் கண்ட்ரோலில் இருக்குது. அதை தவிர பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் CISF சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், அப்புறம் அசாம் ரைஃபிள் ஃபோர்ஸ், அப்புறம் இன்னும் பல ஃபோர்ஸ் வந்து இன்னும் மொத்தம் 7 ஃபோர்ஸ், பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் மொத்தம் 7 ஃபோர்ஸ் அவர் கண்ட்ரோலில் இருக்குது. நமது பாரத பிரதமர் கண்ட்ரோலில் இருக்குது. அதாவது SSBன்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் செக்யூரிட்டி பியூரோ அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இத்தனை ஃபோர்ஸை உள்ளடக்கிக்கிட்டு அவர் அமைதியாக ஒரு தெளிந்த பார்வையோட நாட்டை வளப்படுத்தணுங்கிற ஒரு முன்னெடுப்போட மேக் இன் இந்தியா திட்டத்தை அறிமுகப்படுத்திக்கிட்டு நாட்டை வளப்படுத்திக்கிட்டு ஒவ்வொரு இந்தியனையும், ஒவ்வொரு இந்திய குடிமகனையும் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் வளர்த்துக்கிட்டு போயிட்டு இருக்காரு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நீங்கள் இங்கே என்ன பண்ணீங்க? சாராயத்தை தான் அதிகமாக விற்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சாராயத்தினுடைய வியாபாரம் இங்கே அதிகமாக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இங்கே சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா கெட் அவுட் மோடின்னு சொல்லுவேன். சொல்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரமே கிடையாது. ஃபஸ்ட்டு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின், உங்களுக்கு கெட் அவுட் மோடின்னு சொல்கிறதுக்கு, பிரதமரை சொல்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. உங்களுடைய அதிகாரம் சென்னையிலேருந்து அந்த கன்னியாகுமரியினுடைய கடல் கரையோரம் வரைக்கும் தான். கடல் கரை அங்கிட்டு பார்த்தீங்கன்னா 18 நாட்டிக்கல் மைல் வந்து இந்தியன் பார்டர். அது வந்து அவர் கண்ட்ரோல் இருக்குது. எல்லாமே அவர் கண்ட்ரோல் தான். அந்த கரைக்கு அங்கிட்டு நீங்கள் போகணும்னாலும் இந்தியன் நேவி பர்சனுடைய அனுமதி வேண்டும். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சப்கான்டினென்ட். இந்த சப்கான்டினென்ட்டில் 7 ரிலீஜன்
நம்ம மக்கள் வந்து 7 ரிலீஜனை ஃபாலோ பண்ணுறாங்க. மொத்தம் 7 ரிலீஜன், 1500 கேஸ்ட் சிஸ்டம், 2500 லாங்குவேஜஸ். இங்கே வந்து பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாட்டை ரொம்ப சமூக அக்கறையோட காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு வரைக்கும் மக்களுக்காக 146 கோடி மக்களுக்காகவே நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உழைத்து கொண்டிருக்கின்றார். அதில் எல்லளவும் மாற்றம் கிடையாது. உங்களை எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பலவாறு உங்களை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. நான் அப்படிலாம் விமர்சனம் பண்ண நான் வரல. ஸோ நீங்கள் வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டப்படி பதவி எடுத்திருக்கீங்க. இந்த உங்களை விட ஹையஸ்ட் போஸ்ட்டில் இருக்கக்கூடிய நமது பாரத பிரதமர் இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சேரை நகர்த்தி நல்லா உட்காருங்க மோடி அப்படின்னு சொல்கிறாரு. ஜோ பைடன், இதுக்கு முன்னாடி இருந்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வந்து மோடியை தேடி வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் பல உலகத் தலைவர், ரஷ்ய அதிபர் புடின்லாம் பார்த்தீங்கன்னா மோடி வந்தால் நாங்கள் அப்படியே ஓடோடி வந்து கட்டி தழுவுறாரு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு உலகத் தலைவரை, விஸ்வகுருன்னு சொல்லக்கூடிய ஒரு உலகத் தலைவரை நீங்கள் கெட் அவுட் மோடின்னு சொல்லுவீங்கன்னு சொல்கிறீங்க. உங்கள் அரசியல் காரணத்துக்காக வேறு மாதிரி பேசலாம். அதாவது கொஞ்சம் அவர் உங்களோட வயசில் ஒரு குறைஞ்சது ஒரு 30 வயசாக கூட இருப்பார். அந்த ஒரு வயசுக்கு மரியாதை கொடுத்து, அவர் பதவிக்கும் மரியாதை கொடுத்து நீங்கள் இனிமேல் பேச வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் அனைவரும் இதையும் நல்லா புரிஞ்சுக்காங்க. அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனில் மக்களுக்காக உழைக்கக்கூடிய கட்சி எதுன்னு பார்த்துக்கிட்டு அந்த கட்சிக்கு நீங்கள் உங்களுடைய வாக்கை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.